கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். புது சிருஷ்டி என்றால் என்ன? தேவனுடைய திட்டம் புதிய சிருஷ்டியில் எப்படி நிறைவேறுகிறது? முதலாவது, தேவனுடைய திட்டம் என்றால் என்ன என்று பார்த்துவிட்டு புது சிருஷ்டியில் தேவனுடைய திட்டம் எப்படி நிறைவேறுகிறது என்று பார்ப்போம். தேவனுடைய திட்டம், இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று லூக்கா 19:10 வாசிக்கிறபடி, தேவனுடைய திட்டம் என்பது மனுஷன் இழந்து போன ஆத்தும ரட்சிப்பை, அதாவது தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே தேவ சாயலை இழந்து, ஒளியின் சாயலை இழந்து, ஆத்தும இருளாகிய அந்தகார இருளை தன்னகத்தே கொண்டு பாவ இருளால் ஆட்கொள்ளப்பட்டு பாவ மனுஷ சாயலானான். நித்திய காலமாய் தேவனோடே தேவ சமூகத்தில் இளைப்பாறும்படியாய் உண்டாக்கப்பட்ட மனிதன் பாவத்தினால் ஆன்ம மரணமடைந்து அழிவின் சரீரத்தால் மூடப்பட்டான். இப்படிப்பட்ட அழிவுக்கேதுவான மனிதனை, ஆன்ம ரட்சிப்பை இழந்து போன மனிதனை இரக்கமுள்ள தேவன் மீண்டுமாய் தேடி வந்து அவனுக்காய் தன்னையே ஜீவபலியாக ஒப்புக்கொடுத்து அவன் மீண்டுமாய் தன்னுடைய தேவ சாயலில் மாறும்படியான கிருபையை கொடுத்தார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் கிறிஸ்துவின் சாயலாய் புது சிருஷ்டியாய் மாறுகின்றனர். 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று பார்க்கிறபடி, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருப்பான் என்றால் அவன் தன்னுடைய பாவ மனுஷனை சிலுவையில் அறைந்து பழைய பாவங்களுக்கு மரித்து கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான புது சிருஷ்டியாய் புது மனிதனாய் பிறக்கிறான். இந்த புது சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் மீண்டுமாய் தேவ சமூகத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாய் செய்வதே தேவனுடைய திட்டமாகும். இந்த திட்டத்திற்கு பிசாசானவன் ஆதிகாலம் முதல் எதிரடையாய் இருப்பதனால் இவ்வுலகத்தில் புது சிருஷ்டியான மனிதன் பிசாசின் போராட்டத்தை ஜெயித்து ஜீவனை சுதந்திரித்து கொள்கிறான். ஆனாலும் அநேகர் சோதனையை ஜெயிக்க முடியாமல் பிசாசின் தந்திரங்களில் சிக்கிக்கொண்டு அவனிடம் தோற்று அவனோடே ஐக்கியப்பட்டு அவனோடே கூட அழிவுக்கு உட்படுகிறார்கள். ஆதலால் பிரியமானவர்களே, எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கின்ற விசுவாச வீரர்களைப் போல நாமும் இந்த பொல்லாங்கானவனை, பொய்யனை ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுவோம். எபேசியர் 4:22-24 சொல்லப்பட்டிருக்கின்ற முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதியதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம். புதிய மனிதனாகிய நாம், புதிய சிருஷ்டியாகிய நாம் தேவ சாயலில் காணப்படுகிறபடினால் நம்மிடத்தில் பிசாசின் சுபாவங்கள் ஒன்றும் காணப்படாதபடி எச்சரிக்கையாக இருந்து தேவ திட்டத்திற்கு, தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து சாட்சியுள்ள ஜீவியம் செய்வோம். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று ரோமர் 8:6 எழுதப்பட்டிருக்கிறபடி நாம் இனியும் மாம்ச சிந்தைக்குட்படாமல் ஆவியின் சிந்தையை தரித்து கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.